வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேந்திரிய வித்யாலயா பால்வாட்டிகா 1 and 3 ஆன்லைன் அப்ளிகேஷன் போறதுக்கான ஒரு சப்போர்ட். ஓகே, இதுதான் நான் ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளிகேஷன் போடும்போது தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி செலக்ட் ஆகி ஸ்கூலுக்கு போகும்போது தான் தெரியுது அந்த இன்ஃபர்மேஷன் தப்பு. அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற அட்மிஷன் கூட கிடைக்காம போயிடுது. அதனாலதான் இது ஒரு ஹெல்ப்பா நான் 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டான இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்கள்ட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்கள்ட்ட கரெக்டா வாங்கி நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபில் பண்ணிடுவேன். பால்வாட்டிகா 1 and 3 1 ப்ரீகேஜி, 3 யூகேஜி. அது ஆன்லைன்ல தான் நடக்குது. போன வருஷத்துல இருந்து ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஃப்லைன் நேரா ஸ்கூலுக்கு போய் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. பால்வாட்டிகாக்கு தனி, கிளாஸ் 1க்கு தனியா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம அந்த டீட்டெயில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி என்ன காண்டாக்ட் பண்றது, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும்னா என்ன எப்படி காண்டாக்ட் பண்றது, அது இல்லாம என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைன்னு அந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். அது இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் நீங்க ரெகுலரா கேட்டிருக்கோம் இந்த வீடியோல நான் கடைசியில சொல்ல போறேன். என்ன இப்போ ஆன்லைன் ஃபார்முக்கு நீங்க எனக்கு என்னென்ன அனுப்பணும், எப்படி அனுப்பணும்னு நான் சொல்ல போறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா KVS Balvatika 2026@yahoo.com இந்த இமெயிலுக்கு நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இமெயில்ல என்னென்ன வேணும் அப்படின்னா அட்மிஷன், குழந்தையோட பேரு என்ன சிட்டின்னு சப்ஜெக்ட்ல போட்டுட்டு மீதி டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பலாம். ஸோ இது நிறைய பேர் நான் ஃப்ரீயா பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இல்ல, ஒரு சர்வீஸ் சார்ஜ் நான் வாங்குறேன். அது எவ்வளோன்னு நான் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கு எனக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தேவைப்படும். அது இந்த டீட்டெயில்ஸோட எனக்கு ஷேர் பண்ணணும். நீங்க இதான் இமெயில் ஃபார்மேட். இதை நீங்க நெட் சென்டர்ல அனுப்பிச்சா கூட இந்த ஃபார்மேட் நீங்க சொல்லலாம். கேவி அட்மிஷன், பேரு, சிட்டி, எந்த ஊர்ல இருந்து நீங்க அட்மிஷன் போடுறீங்க, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் என்னன்னு கீழே சொல்றேன், அதை போடலாம். இந்த இமெயில் அட்ரஸ் ஒன்லி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது மட்டும்தான். வேற டவுட் கேட்கறதுக்கு இதை யூஸ் பண்ணாதீங்க. இதுல ஏதாவது டவுட் போட்டீங்கன்னா நான் அந்த இமெயிலே டெலீட் பண்ணிடுவேன், பதிலே சொல்ல மாட்டேன். டவுட் எங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்றேன். அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் இந்த வருஷம் டேட்ஸ் வரவில்லை. இன்னைக்கும் நான் பார்த்தேன், இன்னும் டேட்ஸ் வரல, இனிமே தான் வரும். அந்த டேட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 15 நாள் டைம் கொடுப்பாங்க. 15 நாள்ல டோட்டலா தமிழ்நாடு பூரா அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு ஒரு 18வது நாளோ 20வது நாளோ டோட்டலா குழுக்கள் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு செலக்ட் ஆனவங்க பேரை நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு டைரக்டாவே கால் பண்ணுவாங்க. செலக்ட் ஆயிட்டாலே போதும், கால் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் நீங்க ஆக்டிவ் நம்பர் ஒன்று வைக்கணும். அது நான் சொல்றேன் அடுத்தது. அதே மாதிரி இது ரேஸ் கிடையாது, நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க உடனே அப்ளிகேஷன் இன்னைக்கே நான் ஃபில் பண்ணிட்டேன்னா இன்னைக்கே உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு கிடையாது. டேட் இன்னைக்கு 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வச்சாலும், 1ஆம் தேதி ஃபில் பண்ணாலும் 15ஆம் தேதி ஃபில் பண்ணாலும் ரைட் தான். 15ஆம் தேதி ஃபில் பண்றவங்க லக்கியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க பொறுமையா எல்லாத்தையும் பார்த்து கடைசியில ஃபில் பண்ணுவாங்க. அவசரப்பட்டு 1ஆம் தேதியே ஃபில் பண்றவங்களுக்கு தப்பா ஃபில் பண்ணிட்டு கிடைக்கிற சீட்டும் போயிடுது. அதனால நிறைய பேர் எனக்கு தெரியும், இப்போ எனக்கு அனுப்பிட்டு உடனே 10-15 தடவை இமெயில் அனுப்பிச்சு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, உடனே ஃபில் பண்ணுங்க, உடனே இல்ல சார் கிடைக்காம போயிடும், சீட் கிடைக்காம போயிடும், பயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படின்னு. அது மாதிரி இருக்கிறவங்களா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட வராதிங்க. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரிக்வெஸ்ட் வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு தான் பண்ணணும். நான் இது எக்ஸ்ட்ரா ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கேன். நான் இது ஃபுல் டைம் ஒர்க் கிடையாது. எனக்கு ஃபுல் டைமா இதுலயே உட்காந்து பண்ணவும் முடியாது என்னால. சனி ஞாயிறு லீவ் இருந்தா பண்ணலாம். மற்றபடி நான் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு மீதி இருக்க டைம்ல இது உங்களுக்கு நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ரெகுலர் ஜாப் இருக்கு, அதை தாண்டி தான் நான் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே அப்ளிகேஷன்ல நீங்க 3 கேட்டகரி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். எப்படின்னா ஆர்டில இருந்தா நீங்க பிரைவேட்ல இருந்தா ஆர்டில SC/STல அப்ளை பண்ணலாம். இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் அப்ளை பண்ணலாம், ஆர்டிலயும் அப்ளை பண்ணலாம், SC/ST OBCலயும் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்க ஒன்னா இந்த அப்ளிகேஷன்ல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சொல்லணும் ஆர்டில வரணும்னா நான் முன்னாடியே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோட சேனல்ல போய் பாருங்க. ஸோ என்னோட சேனல் இதான், இங்க இருக்கு யூடியூப் சேனல். இதுல நான் நிறைய வீடியோஸ் நான் இந்த இதுலயே போட்டிருக்கேன். நான் ஆர்டிஇ, ஏஜ் எலிஜிபிலிட்டி எல்லாமே போட்டிருக்கேன். அதே மாதிரி கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் இன்னும் ஆரம்பிச்சுதா இல்லையான்னு கேக்குறீங்களா, இந்த லிங்க்ல நீங்க போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை போய் பாருங்க, கேந்திரிய வித்யாலயா
அட்மிஷன்ஸ்னு ஒரு இது இருக்கு லிங்க். இதை போய் பார்த்தீங்கனாலே இங்க டேட் 26, 27 ஏதாச்சும் இங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்க பார்த்துக்கலாம். இப்ப அடுத்தது என்னென்ன டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அனுப்பணும்னா எனக்கு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் அண்ட் குழந்தையோட லாஸ்ட் ரீசெண்டான போட்டோகிராஃப். அது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு மொபைல் போன்ல எடுத்து கூட அனுப்பிக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஆல்ரெடி குரூப் போட்டோ ஏதாச்சும் இருந்தா அதை ரீசைஸ் பண்ணி கூட எனக்கு அனுப்பிக்கலாம். இது வந்து தனியா போட்டோ ஸ்டுடியோல போயிட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு போட்டோ எனக்கு அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பால்பாட்டிகா நீங்க 1 இல்ல 3 சேர்க்கணும்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் கிரைட்டீரியா ஒன்று இருக்கு, வயசு தகுதி. அதுக்கு நான் தனியாவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. 3 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும்தான், அதுவும் 1 ஏப்ரல் 2026 வந்து 3 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாதான். ஸோ இந்த ஏஜ் குரூப்குள்ளார இருந்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும். அதே மாதிரி பால்பாட்டிகா 3 யூகேஜிக்கும் 5 வயசு முடிஞ்சிருந்தாதான், அதே மாதிரி 6 வயசு இருந்தாதான் அட்மிஷன் போட முடியும். இந்த ஏஜ் கிரைட்டீரியால வரலன்னா அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நடுவில் அந்த நேம் சேஞ்ச் சர்டிஃபிகேட் இருந்தால் அனுப்புங்க, இல்லைன்னா அப்புறமும் கூட நீங்கள் ஸ்கூலில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு இது ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான் தேவை, ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எனக்கு தேவை. அது மட்டும் நீங்கள் இமெயிலில் அனுப்பணும். மீதி எல்லாம் எனக்கு டீட்டெயில் மட்டும்தான் வேணும். தயவு செஞ்சு சர்டிஃபிகேட் அனுப்பாதீங்க. எல்லாருமே நான் பார்த்துட்டேன், எல்லா ரேஷன் கார்டுலேருந்து எடுத்து ஆதார் கார்டுலேருந்து எடுத்து எல்லா சர்டிஃபிகேட்டையும் அனுப்பி வச்சிருக்கீங்க. அது தேவையே கிடையாது. அதை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. நீங்க அனுப்ப வேண்டிய சர்டிபிகேட்னு பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட். திரும்பி சொல்றேன், பர்த் சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் அனுப்புங்க. குழந்தையோட பேரு இமெயில்ல அனுப்ப வேண்டியது குழந்தையோட பேரு, குழந்தை மேல் ஃபீமேல், அப்புறம் வந்து குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு அனுப்பணும். சைல்ட்ஸ் பிளட் குரூப் இருந்தா அனுப்புங்க. தெரியலன்னா விட்டுருங்க. பிளட் குரூப் தெரியலன்னா வெளியில போய் நீங்க வந்து பிளட் குரூப் இது பண்ணணும்னு செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சதுன்னா மட்டும் அனுப்புங்க. அதே மாதிரி குழந்தை வந்து மாற்றுத்திறன் குழந்தையா இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பணும். அதே மாதிரி ஆர்டிஇல நீங்க பிரைவேட்ல ஆர்டிஇல அட்மிஷன் போடுறீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டிஇல நீங்க அந்த 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ரேஞ்சில் உங்க வீடு இருந்ததுன்னா கூட 5 கிலோமீட்டர் அதுக்கு நான் தனியா போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, அதை பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்சில் உங்க வீடு இருந்தா கூட எலிஜிபிள். ஸோ அது வந்து ஆர்டிஇ மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டிஇல அப்ளை பண்ணலாம், அவங்களும் சொல்லிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிபிகேட் கண்டிப்பா, சர்டிபிகேட் இல்ல, அவங்க கேட்டகரி என்னன்னு அனுப்புனா போதும், சர்டிபிகேட் தேவை கிடையாது. எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல்னா எம்பிசி பிசி இருக்கவங்க ஓபிசி என்சிஎல்ல டிஃபால்ட்டா வந்துடுவீங்க, அவங்க எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் அனுப்புனா போதும். ஆர்டிஇல வந்து இன்னொரு கேட்டகரி இருக்கிறது வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட், அதான் ஓப்பன் கேட்டகரிக்குல வந்து இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருந்தா அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பலாம். அதுக்கு வந்து சர்டிபிகேட் நம்பர் வேணும், எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னு வேணும், இந்த டேட் எப்போ கொடுத்தாங்க, அதே மாதிரி யார் கொடுத்துருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த 3 டீட்டெயிலும் எனக்கு அனுப்பணும். அதே மாதிரி பிபிஎல் சர்டிபிகேட்டும் இப்போ பிபிஎல் கிடையவே கிடையாது, போயிடுச்சு அது. இப்போ அந்த கேட்டகரியில யாரும் வரதில்லை, எதர் எஸ்சி எஸ்டி ஓபிசில தான் வருவாங்க. பட் பிபிஎல்ல சில பேருக்கு பழைய சர்டிபிகேட் இருந்தது, நம்பர் இருந்தது, டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ கொடுத்தாங்க, இஷ்யூங் அத்தாரிட்டி தெரிஞ்சதுன்னா எனக்கு அனுப்புங்க. இல்ல இதை வந்து நீங்க உங்க விஏஓ ஆஃபீஸ்ல வந்து கேட்டீங்கன்னா கூட உங்க லிஸ்ட், உங்க பேர் பிபிஎல் லிஸ்ட்ல இருக்கான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அது இருந்ததுன்னா அது ஒரு சர்டிபிகேட் மாதிரி அங்க பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்க அதை வாங்கிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பலாம். அம்மா அப்பாவோட ஃபுல் பேர் வேணும், பேரண்ட்ஸ் மதர் அண்ட் ஃபாதரோட ஃபுல் பேரு. அதே மாதிரி அவங்களோட அட்ரஸ், அம்மாவும் அப்பாவும் வேற வேற இடத்துல வேலை செஞ்சுக்கலாம், ஒரே அட்ரஸ்ல இருந்தா ஒரு அட்ரஸ் தான், இல்ல வேற வேற அட்ரஸ்ல இருந்தா அவங்களோட தனித்தனி அட்ரஸ் அனுப்பலாம், இல்லைன்னா ஒரே அட்ரஸ் போதும். ஆக்டிவ் வாட்ஸ்அப், நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் எது ஆக்டிவா இருக்கோ அதை மட்டும் அனுப்புங்க. ஆக்டிவ் மீன்ஸ் எப்பயுமே அதை அட்டன் பண்ற மாதிரி இருக்கணும் உங்கள்கிட்ட கால் பண்ணா. ஏன்னா இந்த டைம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 வாரங்கள்ல செலக்ட் ஆயிட்டா கால் வரும், இல்லைன்னா நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆயிட்டாலும் கால் வரும். ஸோ இந்த ஒரு 2 மாசம் இந்த நம்பர் வந்து எப்பயுமே எடுக்கிற மாதிரி ஒரு நம்பர் வேணும். நிறைய பேர் நம்பர் வந்து யாராச்சும் வேலைக்கு போறவங்க நம்பரை கொடுத்துறீங்க, அவங்க போய் வேலைக்கு போயிடுறாங்க, காலையிலேயே போயிடுறாங்க, அந்த நம்பர் எடுக்க கூட மாட்டாங்க, அவங்களால அதுல பேசக்கூட முடியாது, ஈவினிங் மேல தான் பேச முடியும். ஸ்கூல்ல வந்து இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கு ஓடிபிக்கு இந்த நம்பர் தேவைப்படும். அதே மாதிரி ஸ்கூல்ல செலக்ட் ஆயிட்டா உங்களுக்கு வந்து மெசேஜும் வரும், அப்படி இல்லைன்னா ஸ்கூல்ல இருந்து காலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க எடுக்காம விட்டீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை மேக்ஸிமம் கால் பண்ணிட்டு எடுக்கலன்னா அதுக்கப்புறம் அந்த இது அட்மிஷன் கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போயிருப்பாங்க, உங்களுக்கு கூட தெரியவும் தெரியாது. அதனால இந்த நம்பரை வந்து
யூஸ் பண்ற நம்பரா நீங்க வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இமெயில் அட்ரஸ், அம்மா அப்பாவோட இமெயில் அட்ரஸ். இப்போ இமெயில்ல மேக்ஸிமம் பண்றதில்ல, பட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ணும்போது இமெயில் அட்ரஸ் தேவை. பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன், எங்க வேலை செய்யறாங்க, என்னவா வேலை செய்யறாங்கன்னு கண்டிப்பா இதை அனுப்பணும். இது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு முக்கியம், பட் பிரைவேட்க்கும் நல்லது. கவர்மெண்ட்லயும் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றீங்க, என்னவா வேலை செய்றீங்க, அந்த டீட்டெயில் எனக்கு அனுப்புங்க. அதே மாதிரி கேபி ஸ்கூல் ப்ரிஃபரன்ஸ் எந்த இப்போ வந்து ஒரு சில ஏரியால 4 ஸ்கூல் இருக்கு, இல்ல 3 ஸ்கூல் இருக்கு, இல்ல 2 ஸ்கூல் இருக்கு, வீட்டு பக்கத்துலயே இருக்கும். அந்த மாதிரி கேஸ்ல வந்து நீங்க ஸ்கூலோட எந்தெந்த ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படி இல்ல ஒரு அப்ளிகேஷன்ல 3 ஸ்கூல் மட்டும்தான் போட முடியும். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். 2-3 அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா வேற அப்ளிகேஷன்லயும் இருந்ததுன்னா அது ரிஜெக்ட் ஆயிடும். அதனால ஒரே ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. ப்ரையாரிட்டியில நீங்க ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்துருங்க, எந்தெந்த ஸ்கூல்ல. இல்ல ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்கு, அதுல கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல் கொடுத்தா போதும். கட்டாயம் கிடையாது 3 ஸ்கூல் வேணும் 2 ஸ்கூல் வேணும்னு கிடையாது. உங்களால முடிஞ்ச, நான் சொன்ன மாதிரி இங்க ஃபாதர் அண்ட் மதர் அட்ரஸ் கேட்டது காரணம், சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வேலை பார்க்குற இடத்துல ஸ்கூல் இருக்கும், இல்ல அப்பா வேலை பார்க்குற மதுரையில வேலை பார்த்துருப்பாங்க, இல்ல அப்பா சென்னையில வேலை பார்த்துருப்பாங்க, அங்க பக்கத்துல ஸ்கூல் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்கூல் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஷிஃப்ட் பண்ற மாதிரி கூட பாத்துக்கலாம். அதுக்கு ஆனா அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பா வேணும். அப்புறம் சர்வீஸ் ப்ரையாரிட்டி கேட்டகரியில சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்களோட எந்த டீட்டெயில்ஸ் சொன்னோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா இந்த டீட்டெயில்ஸ் தெரியணும். டிரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுல இருந்தாலும் உங்களோட டிரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பணும். அது கடைசி 7 வருஷத்துல எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அது 2019 26 வரைக்கும் நீங்க எவ்வளவு தடவை டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பணும். அது டவுட் இருந்ததுன்னா இங்க ஒரு தனியா வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோல போயிட்டு டீட்டெயில் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும். இங்க வந்து சாம்பிள், இது வந்து அவங்களோட சாம்பிள் எப்படின்ட்டுன்னு, இது வந்து நான் தனியாவே இது எப்படி வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு நான் போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தீங்க, எந்த டேட்ல அங்க ஜாயின் பண்ணிருந்தீங்க, இது வந்து 7 வருஷத்துக்கு மேல இருந்ததுன்னா இங்க டேட் என்டர் 7 வருஷத்துக்கு மேல இருந்ததுன்னா என்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்ப ரிலீஸ் ஆயிருக்கீங்க, எவ்வளவு நாள் அங்க தங்கி இருந்தீங்க, அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க, அந்த இடத்துக்கும் இந்த இருந்த இடத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆன இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் நம்பர் இது கண்டிப்பா தேவை. இதை வச்சுதான் அவங்க வந்து அட்மிஷனே ப்ரையாரிட்டி பண்ண. ஆர்டர் நம்பர் இல்லைன்னா பண்ண முடியாது. இது வந்து மெயினா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆன்லைன்ல என்டர் பண்ண போறீங்க. அட்மிஷன் கிடைச்சிச்சுன்னா இது உங்களோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் யார் இந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சீல் அடிச்சு கையெழுத்து வாங்கி தான் நீங்க போய் கொடுக்கணும். அது இல்லைன்னா இது வந்து இன்வேலிடா போயிடும். எவ்வளவு நிறைய டிரான்ஸ்ஃபர் இருக்கோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்ல 2 டிரான்ஸ்ஃபர் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு வந்து 7-8 டிரான்ஸ்ஃபர் இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் வந்து டியூரேஷன் வந்து கண்டிப்பா 6 மாசத்துக்கு மேல இருக்கணும். தங்கியிருந்த இடம் 6 மாசத்துக்கு ஒரு நாள் கீழே இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வந்து டிரான்ஸ்ஃபர் கணக்குல வராது. அதே மாதிரி 20 கிலோமீட்டருக்கு மேல போனாதான் அந்த டிரான்ஸ்ஃபர். 20 கிலோமீட்டருக்குள்ளார வந்ததுன்னா டிரான்ஸ்ஃபரா கன்சிடர் பண்றோம். அதெல்லாம் என்டர் பண்ண முடியாது. ஆன்லைன் சிஸ்டம்னால அந்த இது என்டர் பண்ணிட்டாலே அது ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பணும். அதே மாதிரி இன்னொரு என்னன்னு சொன்னா, இந்த இதுல நீங்க விண்ணப்பம் வந்து போட்டோ அப்ளையும் பண்ணி கொடுப்பேன், இல்ல நீங்க ஆன்லைன் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க, அதுல சில டேட்டா தப்பா இருக்கு, இல்லைன்னா அந்த ஆன்லைன் ஃபார்ம் நான் அவசரத்துல போட்டேன் அது கரெக்ஷனா இல்லையான்னு பார்த்து சொல்றதுக்கும் நான் அந்த சர்வீஸ் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து எந்த டேட்டா வந்து மாத்தணும் அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பலாம், எதை செக் பண்ணணும், இல்ல ஃபுல்லாவே செக் பண்ணணும்னா சொன்னீங்கன்னா எனக்கு மெயினா நீங்க அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லாகின் கோடு வந்திருக்கும், டேட் ஆஃப் பர்த், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் மொபைல் நம்பர் நீங்க எனக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நானே லாகின் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். இல்லைன்னா ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணியும் கொடுக்கலாம். அந்த சர்வீஸும் இதுல இன்க்ளூடட், இதையும் நீங்க பண்ணிக்கலாம். என்னை காண்டாக்ட் பண்றதுக்கு இந்த இமெயில் ஐடி தான். நான் சொன்ன மாதிரி இமெயில் ஐடிக்கு டவுட்ஸ் அனுப்பாதீங்க, இந்த நான் கேட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்புங்க. அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டக்குன்னு உடனே பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணும். அவ்வளோ அவசரமா இருந்ததுன்னா வெளியில பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து அந்த 15 நாளுக்குள்ளார எப்ப என்னால முடியலன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட நான் பதில் போட்டுருவேன். அப்புறம் அடிஷனல் டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இது சொல்றேன். இது வந்து அப்புறமா நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கலாம்.
இது வந்து நான் ஆன்லைன் அப்ளை பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு. இது ஜஸ்ட் சப்போர்ட் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னால வந்து 90% கிடைக்கிற அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா ஃபில் பண்ணி கொடுக்க முடியும். ஆனா அட்மிஷன் கிடைக்கிறது பியூர்லி லக் தான். குழுக்கள்ல பேர் வந்ததுன்னா லக். ஆனா ஒன்ஸ் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா இருக்கும். டேட் அனௌன்ஸ் இன்னும் ஆகல. ஆனதுக்கு அப்புறம் 15 நாள் டைம் கொடுப்பாங்க. மேபி நாளைக்கு வந்தா கூட உங்களுக்கு அடுத்த 1 வாரம் 2 வாரம் டைம் கிடைக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இதுதான். இந்த லிங்க்ல தான் போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏஜுக்கு இருந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பால்வாட்டிகா 1க்கு வந்து பால்வாட்டிகா 1 ப்ரீ கேஜி வந்து 4 ஸ்கூல்ல தான் இருக்கு தமிழ்நாடுல. அதுல பாத்தீங்கன்னா பால்வாட்டிகா டோட்டலா இல்ல, பால்வாட்டிகா 1 3 இருந்தா கூட உங்க பால்வாட்டிகால ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கு. 45 சீட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால காம்படிஷன் அதிகமா இருக்கும். இது வந்து ஆர்டிக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் தேவை. ஆல்ரெடி யாராச்சும் அந்த ஸ்கூல்ல வந்து அண்ணனோ தங்கச்சியோ அண்ணனோ அக்காவோ அந்த ஸ்கூல்ல ஆல்ரெடி படிச்சிருந்தாங்கன்னா கேவில திருப்பி இன்னொரு குழந்தைக்கும் ஆர்டியில் அப்ளை பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. எஸ், அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ஒன்றும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எவ்வளவு பேர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் கேர்ள் சைல்ட் கோட்டா இல்ல சிங்கிள் பேரண்ட் கோட்டா. சிங்கிள் கேர்ள் கோட்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் அது கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட்டுக்கு கோட்டா இருந்ததே கிடையாது, இல்லவும் இல்லை. நிறைய பேர் கேட்கறாங்க, நான் சிங்கிள் மதரா இருக்கேன், சிங்கிள் ஃபாதரா இருக்கேன், ஏதாச்சும் கோட்டா இருக்கா, பண்ண முடியுமான்னு கேட்கறாங்க. அது பண்ண முடியாது. அதே மாதிரி செப்பரேட்டட் பேரண்டா இருந்தா அவங்களுக்கு எப்படி இது பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் செப்பரேட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் வேணும், லீகல் சர்டிபிகேட்ஸ், ஏதாச்சும் டிவோர்ஸ் சர்டிபிகேட் அது மாதிரி ஏதாச்சும் இருந்தா கூட காமிச்சுக்கலாம். அப்புறம் ட்வின் பாய் இல்ல ட்வின் கேர்ளா இருந்தா அவங்க 2 பேருக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் தான் போடணும், ஒரே அப்ளிகேஷன்ல போட முடியாது. ஓகே, நேம் சேஞ்சுக்கு நான் சொல்லியிருக்கேன். நேம் சேஞ்ச் ஆயிருக்குன்னா அது வந்து முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணும்போதே போடலாம், இல்லைன்னா ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லலாம், இது மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிருந்தோம், அதை அப்டேட் பண்ண சொல்லலாம். எல்லாமே லக்கி ட்ரா தான். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு கேட்டதுக்கு அதுக்கு டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அதுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 3 ஸ்கூல் வரைக்கும் ஒரே அப்ளிகேஷன்ல பண்ணிக்கலாம். பக்கத்துலயே 3 ஸ்கூல் இருக்கு, இல்ல அம்மாவும் அப்பாவும் வேற வேற ஏரியால இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டிசி தேவையே இல்லை. பால்வாட்டிகா 3 1க்கு ஓகே, 3க்கு வந்து டிசி தேவையே இல்லை, நேரா ஏஜ் வச்சுதான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து லிஸ்ட் ஆஃப் பால்வாட்டிகா 1, 2 and 3 எங்கெங்க இருக்கு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த லிங்க்ல போயிட்டு இந்த வீடியோ நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல பால்வாட்டிகா 1 and 3 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற ஹெல்ப் பத்தி சொல்லியிருந்தேன். இந்த டீடைல்ஸ் எனக்கு அனுப்பினா ஃபில் பண்ணி தருவேன். வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.